வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். பூத்ரா ஹைட்ஸ் எரிவாயு குழாய் வெடி விபத்து குற்றவியல் சம்பவமாக பதிவு செய்யப்படலாம். கோடி காட்டினார் ஐஜிபி. கடும் பொருள் சேதத்திற்கு வித்திட்ட பூத்ரா ஹைட்ஸ் எரிவாயு குழாய் வெடி விபத்து சம்பவத்தை கவனக்குறைவால் நிகழ்ந்த குற்றவியல் சம்பவமாக பதிவு செய்யப்படலாம் என்று போலீஸ் படை தலைவர் தன்ஸ்ரீ ரசருடின் உசேன் இன்று கோடி காட்டியுள்ளார். குற்றவியல் அலட்சியத்திற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து தற்போது போலீசார் விசாரணை செய்து வருவதாக ஐஜிபி குறிப்பிட்டார். எரிவாயு குழாய் வெடிப்பு தொடர்பான விசாரணையின் ஒரு பகுதியாக குற்றவியல் அலட்சியம் தொடர்பில் போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர். அதிக நீர் அழுத்தம் அல்லது பிற காரணங்களும் இதில் அடங்கியிருக்கும் என்று அவர் தெரிவித்தார். எஞ்சிய விவரங்கள் ஸ்லாங்கூர் மாநில போலீஸ் தலைவர் டத்தோ உசேன் ஓமார் கான் அல்லது மாவட்ட காவல்துறையினால் வழங்கப்படும் என்பதையும் அவர் விளக்கினார். இந்த பேரிடரினால் எத்தனை பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் மற்றும் எவ்வளவு இழப்புகள் ஏற்பட்டுள்ளன என்பதும் கருத்தில் கொள்ளப்படும் என்று சம்பவ இடத்தில் இன்று நடைபெற்ற செய்தியாளர்கள் கூட்டத்தில் தன்ஸ்ரீ ரசருடின் இதனை குறிப்பிட்டார். கடந்த வாரம் செவ்வாய்க்கிழமை நிகழ்ந்த பூத்ரா ஹைட்ஸ் எரிவாயு குழாய் வெடிப்பு சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட வீடுகளின் மொத்த சேதம் 6,54,00,000 ரிங்கிட் ஆகும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது. சேதமுற்ற வீடுகளின் பாதிப்பு தன்மை குறித்து விரிவாக ஆராயப்பட்டதில் 65.4 மில்லியன் ரிங்கிட் என்பது தெரியவந்துள்ளது என்று ஸ்லாங்கூர் மந்திரி புசார் டத்தோ ஸ்ரீ அமீருடின் ஷாரி தெரிவித்தார். மலேசிய தீயணைப்பு மீட்புப் படை தலைமையில் தொழில்நுட்ப குழு இந்த ஆய்வை மேற்கொண்டுள்ளது. பாதிக்கப்பட்ட வீடுகளின் மொத்த எண்ணிக்கை 437 வீடுகளாகும் என்று கண்டறியப்பட்டது. ஒட்டுமொத்த சேதத்தின் மதிப்பு 65.4 மில்லியன் ரிங்கிட் என்பது தீர்க்கமானதாகும். பாதிக்கப்பட்ட வீடுகளில் 81 வீடுகள் முழுமையாக சேதமுற்றது உறுதி செய்யப்பட்டுள்ளது. மேலும் 81 வீடுகள் பாதி சேதமுற்றுள்ளன. 57 வீடுகளில் தீப்பிடிக்கவில்லை என்றாலும் பாதிப்பின் தாக்கம் உள்ளன. 218 வீடுகள் பாதிக்கப்படவில்லை என்று அமீருடின் ஷாரி தெரிவித்தார். தனிநபர்களின் முக்கிய ஆவணங்களான மைகார்ட், மைகாஸ் மற்றும் மைபிஆர் போன்றவற்றை அங்கீகரிப்பதற்கு சில தரப்பினரால் வழங்கப்படும் ஆதரவு கடிதங்கள் அந்த முக்கிய ஆவணங்கள் கிடைப்பதற்கு உத்தரவாதம் அல்ல என்று தேசிய பதிவு இலாக்காவான JPN இன்று விளக்கம் அளித்துள்ளது. ஆதரவு கடிதம் வழங்கப்பட்டு விட்டதால் அந்த முக்கிய ஆவணங்கள் கிடைத்துவிடும் என்ற நம்பிக்கையில் காத்திருக்க வேண்டாம் என்று விண்ணப்பதாரர்களை JPN கேட்டுக் கொண்டுள்ளது. ஆதரவு கடிதங்கள் கருத்தில் கொள்ளப்படாது. மாறாக அந்த முக்கிய ஆவணங்களை பெறுவதற்கு 1990ஆம் ஆண்டு தேசிய பதிவு இலாக்கா சட்டத்தின் கீழ் போதுமான தஸ்தாவேஜுக்கள் இணைக்கப்பட்டுள்ளனவா என்பதை மட்டுமே JPN கருத்தில் கொள்ளும் என்று அவ்விலாக்கா இன்று வெளியிட்டுள்ள ஓர் அறிக்கையில் தெரிவித்துள்ளது. 1959ஆம் ஆண்டு குற்றவியல் தடுப்பு சட்டமான போக்காவின் கீழ் தாம் தடுத்து வைக்கப்பட்டது சட்டவிரோதமானது என்றும் தனக்கு உரிய இழப்பீட்டை அரசாங்கமும் போலீஸ் துறையும் வழங்க வேண்டும் என்றும் மேல்முறையீடு செய்த சமூக ஆர்வலர் ஸ்ரீ சஞ்சீவனின் மேல்முறையீட்டை புத்ராஜயா கூட்டரசு நீதிமன்றம் இன்று தள்ளுபடி செய்தது. சஞ்சீவன் தடுத்து வைக்கப்பட்டதற்கு புலன் விசாரணை அதிகாரி பொன்னம் கலிங் பொறுப்பேற்க முடியாது என்று 3 அடங்கிய நீதிபதிகள் குழுவிற்கு தலைமை ஏற்ற கூட்டரசு நீதிமன்ற நீதிபதி ஹர்மிண்டர் சிங் ஜலிவால் தமது தீர்ப்பில் தெரிவித்தார். அதேவேளையில் போலீஸ் படை தலைவரும் அரசாங்கமும் இதற்கு பொறுப்பேற்க இயலாது என்பதையும் அவர் குறிப்பிட்டார். மஜிஸ்ட்ரேட் உத்தரவின் பேரிலேயே சஞ்சீவன் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டார் என்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார். உல்லாசத்திற்காக அறிமுகம் இல்லாத மாற்றுத்திறனாளி பெண்ணை அழைத்து சென்ற வர்த்தகர் ஒருவர் கைது செய்யப்பட்டார். மலாக்கா தமான் ராம்பாய் இடாமான் பகுதியை சேர்ந்த 17 வயதுடைய அந்த மாற்றுத்திறனாளி பெண் கடந்த 2 தினங்களாக காணவில்லை என்று குடும்பத்தினர் புகார் அளித்திருந்தனர். இந்நிலையில் அந்த பெண்ணுடன் 40 வயது மதிக்கத்தக்க அந்த ஆடவர் கிடா சுங்கை பட்டானி ஜலான் ஜாத்தியில் இன்று அதிகாலை 4 மணியளவில் பிடிபட்டதாக மலாக்கா மாவட்ட போலீஸ் தலைவர் கிறிஸ்டோபர் பத்தேட் தெரிவித்தார். சிரம்பான், இப்போ புக்கிட் முர்தாஜாம், பாலிங் ஆகிய பகுதிகளில் அந்த பெண்ணுடன் வர்த்தகர் சுற்றித் திரிந்ததாக விசாரணையில் தெரியவந்துள்ளது. கடந்த ஏப்ரல் 5ஆம் தேதி வீட்டிற்கு வெளியே விளையாட சென்ற அந்த மாற்றுத்திறனாளி பெண் பின்னர் வீடு திரும்பவில்லை என்று குடும்பத்தினர் புகார் அளித்திருந்தனர் என்று கிறிஸ்டோபர் பத்தேட் தெரிவித்தார். சம்பந்தப்பட்ட வர்த்தகர் போதைப்பொருள் தொடர்பாக ஏற்கனவே குற்றப்பதிவுகளை கொண்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார்.
அண்மையில் ஜொஹூர், குலாய், பண்டார் இண்டாபுராவில் பிராணிகள் பராமரிப்பு மையத்தில் கும்பல் ஒன்று சுற்றி வளைத்துக் கொண்டு இந்திய பிரஜை என்று நம்பப்படும் ஆடவர் ஒருவரை தாக்கும் காட்சி சமூக வலைதளங்களில் பரவலாக பகிரப்பட்டு வருவதை தொடர்ந்து அந்த சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை அறிக்கை ஒன்றை திறந்துள்ளனர். எக்ஸ் சமூக வலைதளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்ட அந்த காணொலி தொடர்பில் முதிர்நிலை போலீஸ்காரர் ஒருவர் போலீசில் புகார் செய்திருப்பதாக குலாய் மாவட்ட போலீஸ் தலைவர் தங் செங்லி தெரிவித்துள்ளார். அந்த இந்திய பிரஜை கண்மூடித்தனமாக கன்னத்தில் அறையும் காட்சியை கொண்ட சம்பவம் பண்டார் இண்டாபுராவில் உள்ள ஒரு பிராணிகள் பராமரிப்பு மையத்தில் நிகழ்ந்ததாக பூர்வாங்க விசாரணையில் தெரியவந்துள்ளது என்று தன்செங்லி குறிப்பிட்டார். இச்சம்பவம் தொடர்பாக தகவலை கொண்டுள்ளவர்கள் போலீசாருடன் தொடர்பு கொண்டு ஒத்துழைப்பு நல்குமாறு தன்செங்லி கேட்டுக் கொண்டார். பணத்தை திருடிவிட்டதாக கூறி அந்த இந்திய பிரஜையை சம்பந்தப்பட்ட கும்பலை சேர்ந்த ஒருவர் கன்னத்தில் அறையும் 16 வினாடிகள் கொண்ட அந்த காணொலி சித்தரிக்கிறது. எனினும் எந்தவொரு விவகாரமாக இருந்தாலும் சட்டத்தை கையில் எடுத்துக்கொள்ள வேண்டாம் என்று பொதுமக்களுக்கு அவர் ஆலோசனை கூறினார். மாது ஒருவரையும் அவரின் உறவுக்கார பையனையும் கத்தியால் குத்தி ஆவேசமாக நடந்து கொண்டதாக கூறப்படும் ஆடவர் ஒருவரை பொதுமக்கள் அடித்துக் கொன்றனர். இச்சம்பவம் நேற்று காலை 10 மணியளவில் பஹாங் மாரான் ஃபெல்டா ஜங்கா 2 நிகழ்ந்துள்ளது. தகவல் கிடைத்து சம்பவ இடத்திற்கு விரைந்த ரோந்து போலீசார் ஆடவர் ஒருவர் கைகள் கட்டப்பட்ட நிலையில் கீழே கிடந்ததாக மாரான் மாவட்ட போலீஸ் தலைவர் வாங் கிம் வாய் தெரிவித்தார். அசைவின்றி கிடந்த அந்த நபரின் உடலில் வீக்கமும் இரத்தக்கட்டுகளும் காணப்பட்டன. மருத்துவ அதிகாரிகள் சோதனை செய்ததில் 57 வயதுடைய அந்த நபர் இறந்துவிட்டதை உறுதி செய்தனர். முன்னதாக அந்த நபர் 52 வயதுடைய மாதுவையும் அவரின் 16 வயது உறவுக்கார பையனையும் கத்தியால் குத்தியதாக தெரியவந்துள்ளது. சம்பந்தப்பட்ட நபர் அடித்துக் கொல்லப்பட்டது தொடர்பில் விசாரணைக்கு உதவும் வகையில் 4 நபர்களை போலீசார் கைது செய்துள்ளதாக வாங் கிம் வாய் தெரிவித்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.